வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆமாங்க, ஒன்றும் இல்லை, என்னோடய டெய்லரிங் ஷாப்பு ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இன்றைக்கி. அது இல்லாமல் நான் எப்படி வந்து ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணுறேன், அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், எல்லாமே வந்து ரொட்டீனாக நான் என்னோடய லைஃப் டெய்லரிங் ஷாப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மார்னிங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, குட்டி பையன் இருக்கான், எனக்கு 3 இயர்ஸ் 3 மந்த்ஸ் ஆச்சு. அவனை கூப்பிட்டுட்டு நான் அங்கே ஷாப் வந்துடுவேன். கீழே தான் இருக்குது என்னோடய வீடு. அதனால் நான் வந்து ஈஸியாக வந்து நான் தம்பியையும் பார்த்துட்டு வீட்டையும் மெயின்டைன் பண்ணிக்குவேன். என்னோடய ஷாப் வந்து மேலே இருக்குது, கேபின் போட்டு மேலே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து வியூவு. நல்லாயிருக்கும் பார்க்க. இங்கேருந்து ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அரை மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹூக்கெல்லாம் வைக்கும்போது நான் தனியாக எல்லாமே தனியாக தான் பண்ணுவேன். இப்போது இங்கே உட்காந்துட்டு பண்ணிக்குவேன். தம்பி கூட இருப்பான், அவனுக்கு சாப்பாடு ஊட்டிக்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா ஒரு வியூ, மைண்ட் ரிலாக்ஸ் எல்லாமே இருக்கும். தனியாக நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, தனியாக டெய்லரிங் பண்ணணும் அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட திறமை இருந்தது அப்படின்னா நம்மளை தேடி கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வருவாங்க. வீட்டிலையே நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கூட, வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ சார்ஜுன்ற இது வந்து எல்லாருமே கேட்பாங்க. அதே நீங்கள் ஒரு ஷாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ், உங்களோட டெய்லரிங் ஷாப்பில் உங்களுக்கு ரெண்ட் எவ்வளோ வருது, கரண்ட் பில் எவ்வளோ வருது, அதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கஸ்டமரும் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா டேலண்ட்டாக வீட்டில் பண்ணாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, கடையில் பண்ணாலும் சரி, நம்மளோட திறமைக்கு நம்மளுக்கு காசு கிடைக்குதான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ டைமிங் எடுக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ஷாப்பு. குட்டி ஷாப் தாங்க. டோட்டலாகவே ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் தான். இதுதான் என்னோடய மிஷினு. நான் இங்கே ரொட்டீனாக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ளவுஸ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ரொட்டீனாக இங்கே தான் என்னோடய லைஃப். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நடுவில் லஞ்சுக்கு கீழே போயிட்டு வருவேன். 1 ஹவர் தூங்குவோம். தம்பியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன், எப்படி வந்து அதை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். தனியாக இருந்துட்டு இப்போ நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், தனியாக இருந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து 1 பை 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் தான் என்னோடய குட்டி பையன், விளையாடிட்டு இருக்கான் பின்னாடி. ஃபஸ்ட்லலாம் வந்து கொஞ்சம் நான் தைக்கிறேன் அப்படின்னா விடவே மாட்டான். இப்போ வந்து கொஞ்சம் பழகிட்டான். ஓகே, அம்மா வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக உட்காந்து விளையாடிக்குவான். ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்பான். வண்டி எல்லாம், காரு என்ன வேணுமோ கீழேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவான், இங்கே விளையாடிக்குவான். இப்போ பார்த்தீங்க, இதுதான் வந்து நான் குட்டி ஒரு ரேக் வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வைக்க முடியும் அந்த ஷாப்பில். இப்போ வந்து நான் எவ்வளோ டெலிவரி கொடுக்குறேனோ அந்த டெலிவரி வந்து ஒரு 2 ரேக்லேயும், அடுத்து வந்து இந்த 1 வீக்கு என்ன ஸ்டிச் பண்ண போகிறேனோ அது வந்து ஒரு ரேக்லேயும் வந்து நான் கரெக்டாக வந்து வச்சுக்குவேன். இதெல்லாம் வந்து டெலிவரி கொடுக்கறது. இப்போ நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆகிறது எல்லாமே இதில் வச்சுக்குவேன். அதே மாதிரி நான் இப்போ இந்த வீக்கில் நான் வந்து என்னென்ன ஸ்டிச் பண்ணுறேனோ அது வந்து 1 வீக்கு ஃபுல்லாக தேவையானது நான் புக் பண்ணிவிட்டு, அந்த 1 வீக் கட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே நாள் நான் போட்டுருவேன். இப்போ வந்து ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடே ஃபுல்லாக வந்து கட்டிங் அந்த மாதிரி வச்சுக்குவேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த 1 வீக்கான புக் பண்ணது என்னமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நான் பில் நம்பர் வந்து இப்போ இது வந்து 1392 இந்த மாதிரி பில் நம்பர் வந்து அவங்களோட கவரில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னமோ அதை லைனாக வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் கட்டிங் பண்ணி 1 வீக்கு தேவையானது எல்லாமே அடுக்கி வச்சுக்குவேன். அது ஈஸியாக நெக்ஸ்ட்டு டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள், என்னோடய பில் நோட்டு நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு சொல்கிறேன். நீங்கள் வீட்லேயே செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பில் நோட் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கையில் பில் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட
நம்ம வாங்கும்போது வந்து அமௌண்ட்டு கஷ்டம் இல்லாமல் கரெக்டாக அந்த பில் கொண்டு வந்து வாங்கிக்குவாங்க. நீங்கள் வந்து இப்போது சும்மா ஒரு 500 ஆகுது 300 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. செஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதே நீங்கள் பில் நோட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரவே வராது. பில் கொண்டு வந்தால் கரெக்டாக நீங்கள் அதை எடுத்து கொடுத்து என்ன அமௌண்ட்டோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா பில்லிங்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் என்னோடய டைரி. இந்த டைரியில் தான் நான் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். பாருங்கள், என்னோடய ஷாப் வந்து நான் ரீஓப்பன் வந்து 16 ஜூனுக்கு தான் பண்ணேன். பேக் பாப்பா பையன் பிறந்ததால் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து நான் ஷாப் வைக்கல. இதே ஷாப் தான் அகைன் நான் இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2011 இருந்து என்னோடய ஷாப் இருக்குது. இப்போ அகைன் வந்து நான் 16 ஜூனுக்கு தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே யூடியூப் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதாவது வீட்டிலே ஒரு ரூம் வந்து ஃபுல்லாக வந்து டெய்லரிங்க்குன்னு செட் பண்ணியிருந்தேன். இப்போ பையன் வந்து கொஞ்சம் பெருசானதால் நான் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் டெய்லி நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வருது, நான் என்ன செலவு பண்ணுறேன் அதையும் வந்து நான் எழுதி வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து நம்மளோட என்ன ஸ்டேட்டஸ்ன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம என்னென்ன செலவுகள் குறைக்கிறது, இன்னும் என்ன நம்ம ஆட் பண்ணணும், ஓகேவா இல்லையா, எல்லாமே வந்து 1 மந்தில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அதனால் வரவு செலவு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஜூன் மந்த்து, ஏப்ரல் மந்த், அக்டோபர் எந்த மந்த் எடுத்தாலும் அந்த மந்தோட ஃபுல்லாக வந்து நான் டேட் வந்து நோட் பண்ணிக்குவேன். அந்த டேட்டில் எந்தெந்த கஸ்டமர் எப்பப்போ கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி புக் பண்ணிக்குவேன். இப்போ சப்போஸ் வந்து கஸ்டமர் அர்ஜெண்ட்டாக கேட்டால் கூட என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து மிஸ்ஸே ஆகாது. இப்போ வந்து 10ஆம் தேதி டெலிவரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு 1ஆம் தேதி எனக்கு சொன்னால் கூட நான் 10ஆம் தேதிக்கு நான் புக் பண்ணி வச்சுட்டேன்னா அவங்க 8ஆம் தேதி கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் 2 டேஸில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அந்த 1 வீக்குள்ளே எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் அதை வாங்கி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அவங்களுக்காக நான் டேட் வந்து புக் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபுல்லாக 1 வீக் என்னென்ன புக் ஆகிருக்கோ அந்த 1 வீக் எடுத்துகிட்டு போய் கட்டிங் பண்ணிக்குவேன். அவங்க 2 டேஸில் கொடுக்குறாங்க இல்லையா, அதை மட்டும் நான் வந்து சடனாக வந்து ஈவினிங், நைட்னா நைட் கட் பண்ணி ஆனால் அவங்களுக்கான ப்ளேஸ் வந்து நான் வச்சுருவேன். எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் அப்படி ஆகாமல் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க நான் பில் நோட் போட்டு வச்சுருக்கேன் அஸ்மா லேடிஸ் ஸ்டைலில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பில் போட்டு நான் பில்லுலேயும் வந்து 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் வாங்கலை அப்படின்னா எங்கள் துணிக்கு பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது பாட்டமில் நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஆக்சுவலாக நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் கூட வச்சு நான் டெலிவரி கொடுப்பேன். இருந்தாலும் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்காக நான் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சிடணும் பில்லில். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பொறுப்பு இல்லை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து பத்திரமா வச்சு கஸ்டமர் கொடுக்கறது தான் கரெக்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பில் நம்பர் போட்டுட்டேன் அப்படின்னா பில்லில் என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டோன்னா ஈஸியாக நம்ம லைனாக அடிக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எப்படிக்கா தனியாக இருந்துட்டு பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. சரி, ஒரு நாள் இந்த வீடியோ போட்டால் அவங்க எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சது. இன்றைக்கி தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. இது பாருங்கள், என்னோடய பையனும் நானும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அதனால் சரி கீ செயினாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் தான் நான் கீ செயின் போட்டேன். ரொம்ப அழகாக வந்தது ஃபினிஷிங்கு. அதான் நான் வந்து என்னோடய ட்ராக்கு வந்து நான் கீ செயினாக யூஸ் பண்ணுறேன். என் பையனும் நானும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் என் பையன் அதில். அவ்வளோதான். நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சேன்னா எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து தனியாக இருக்கோம், நம்மளால் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஷாப் வச்சு உங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே உங்களால் வந்து ரன் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட வேணுங்கிறது திறமை மட்டும்தான். அதாவது இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஸ்டைல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அது கற்றுட்டு அடுத்து கஸ்டமர் வந்தால் எதுவுமே நம்மளுக்கு தெரியலன்னு இருக்கக்கூடாது. எல்லாமே யூடியூப்லேயும் சொல்லி தர்றாங்க. நீங்கள் பார்த்து அந்த மாதிரி பழகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னோவேஷனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு போட்டு காட்டுறேன். இதுதான் என்னோடய டம்மி. இந்த டிஷர்ட் வந்து நாங்கள் கார்மெண்ட்ஸும் பண்ணுறோம். குட்டி குழந்தைங்களோடது பேண்ட்டு செட்டு டிஷர்ட்டு அதெல்லாமே உமன்ஸோட வியரிங் எல்லாமே. அதாவது நான் ஸ்டிச் பண்ணி பொம்மைக்கு போடாத டைமில் என்னோடய டிஷர்ட் வந்து நான் அங்கே போட்டு வச்சுக்குவேன். கார்மெண்ட்ஸும் பண்ணுறதால அந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து நான் அதில் போட்டுக்குவேன்.
இது பாருங்கள் எம்ப்ராய்டிங் மிஷினு எம்ப்ராய்டிங் வந்தது அப்படின்னா எம்ப்ராய்டிங் வந்து தனியாக நான் வந்து போட்டுக்குவேன். அதுக்கு ஒரு தனியாக புக் பண்ணி நான் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். எம்ப்ராய்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு இதுக்கெலாம். ஆரி ஒர்க்கும் எம்ப்ராய்டிங்கும் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. ஆரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வந்துடும். எம்ப்ராய்டிங்கிறது த்ரெட் ஒர்க் தான் நிறைய வரும். அது கூட நம்ம சேர்த்து வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க நான் சொல்ல நினச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. கண்டினியூஸாக பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். உங்களுக்கு டெய்லரிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து வீடியோ ஃபினிஷிங் பண்ணும்போது கரெக்டாக என் பையன் வந்து டோரா புச்சி, அந்த டியான் அதெல்லாம் தான் சுட்டி டிவி தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. சுட்டி டிவியில் நான் கரெக்டாக உங்களுக்கு பாய் சொல்கிறேன். அதுலேயுமே வந்து பாய் சொல்கிற சீன் வந்தது. அதனால் நான் அப்படியே அதை ஷூட் பண்ணிட்டேன். கடைசியில் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.